ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதுவும் எழுத வேணாம், கவனிச்சுக்கிட்டே வாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எழுதிக்கலாம். 2 கிளாஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நானே நோட்ஸ் கொடுத்துருவேன். அதனால நீங்க எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ரிலாக்ஸ்டா கிளாஸை மட்டும் கவனிச்சுட்டே வாங்க. 12th பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. என்சிஆர்டி புக் படி 2 சாப்டரை மர்ச் பண்ணினா நாம ஃபர்ஸ்ட் சாப்டரா படிக்க போறோம். என்சிஆர்டி புக்ல டைட்டில் வேற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையான டைட்டில் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மீனிங் என்ன? ஸ்டாட்டிக் பிஹேவியர் ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாம். லோக்கலா சார்ஜ் அண்டர் ரெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மீனிங் இது. அப்ப இதோட மீனிங் என்ன? அந்த மாதிரி யோசிக்கணும். சப்போஸ் என் கையில இருக்கிற இந்த பென் தான் சார்ஜ். இப்ப இது ரெஸ்ட்ல தானே இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜ் அதுவா ஓனா என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கணும். ஆர்எல்ஸ் ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜை வச்சுக்கிட்டு நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும் அந்த மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறது ஈஸி கிடையாது. சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், யோசிக்கிறது கஷ்டம். உடனேவும் யோசிக்க முடியாது, லாங் டைம் எடுத்துக்கும். ஒரு 2.5 months ஆகும் நம்ம கம்ப்ளீட்டா யோசிச்சு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. அதுவரை நம்ம படிச்சுக்கிட்டே போற மாதிரிதான் இருக்கும். இப்படி படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம இந்த திங்கிங்குள்ள போக 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 நிறைய விஷயங்கள் ரியல் டைம்ல எப்படி நடக்குதுங்கிறத மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸோட சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட நம்மளால கத்துக்க முடியும். உதாரணத்துக்கு வீட்டுல மைக்ரோவேவ் ஓவன் ஒரு குக்கிங் டிவைஸ் இருக்கும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் இந்த லெசன் படிச்சா. இந்த ஃபேன், வீட்டுல ஃபேன் இருந்ததுன்னா அதுல கப் இருக்கும். அதை தூக்கிட்டு பாருங்களா, ஒயிட் கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன? கெப்பாசிட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா கண்டென்சர்னு சொல்லலாம். எலக்ட்ரீஷியன்லாம் அதை கண்டென்சர் தான் சொல்லுவாங்க. அது ஒரு 100 ரூபி தான் வரும். அந்த கண்டென்சர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஃபேன் ஸ்லோவா சுத்தும். ஃபேன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3000 rupees கிட்ட வரலாம் ஒரு நல்ல ஃபேன். 3000 rupees ஒர்த் இருக்கிற ஒரு ஃபேன் எஃபெக்டிவா சுத்துறதுக்கு என்ன தேவைப்படுது? 100 ரூபி ஒர்த் இருக்கிற ஒரு கண்டென்சர் தேவைப்படுது. அப்ப கண்டென்சரோட ரோல் ஆர் கெப்பாசிட்டரோட ரோல் ஆன் தட் ஃபேன் என்ன, அதை கண்டுபிடிக்கலாம். சிவியரா அட்டாக் வந்து பல்ஸ் ரேட் குறையிறப்ப டாக்டர் என்னப்பா பண்ணுவாங்க? ஒரு ராடு மாதிரி கையில வச்சுக்கிட்டு செஸ்ட்ல வச்சு அன்கான்சியஸ் போயிட்டு இருக்கிற அவங்களோட பிரெயினையும் ஹார்ட்டையும் கான்சியஸுக்கு கொண்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ராடு வைக்கிறாங்களா, அப்ப அப்படியே ஒரு மாதிரி குதிப்பாங்க. அதுல என்ன லாஜிக் இருக்கு அதை நாம கண்டுபிடிக்கலாம். 2 வீலர்ல செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கிறது, நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் நம்ம பண்றது ரொம்ப ஈஸி. போறோம், சாவியை போடுறோம், பிரேக்கை பிரஸ் பண்றோம், ஒரு பட்டனை பிரஸ் பண்றோம், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. செல்ஃப் ஸ்டார்ட் வேலை செய்யலன்னா ஸ்டாண்ட போட்டு கிக் பண்றது பயங்கர கஷ்டமா இருக்கு. அப்ப பயங்கர கஷ்டமா இருக்கிற ஒரு மெக்கானிசம் செல்ஃப் ஸ்டார்ட்ல ஈஸியா ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்டா? அப்ப அதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்கு? செல்ஃப் ஸ்டார்ட் எப்படி இன்டர்னலா நடக்குது? ஒரு இன்ஜின் எப்படி பட்டனை பிரஸ் பண்ணா ஸ்டார்ட் ஆகுது? அதை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம்னா ஸ்டோரி மாதிரி கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி இருக்குன்னு எவிடன்ஸோட கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். ஸ்டோரியா இது எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியும். நீ கூட கண்டுபிடிக்கலாம், நெட்ல படிச்சு ஸ்டோரியா கத்துக்கலாம். ஆனா பிகைன் என்ன சயின்ஸ் இருக்கு, என்ன பிசிக்ஸ் இருக்குன்னு எவிடன்ஸோட இந்த லெசன் படிச்சா கண்டுபிடிக்கலாம். லைட்னிங் எப்ப நடக்கும், எங்க நடக்கும், ஏன் நடக்குது, நடந்தா எப்படி எஸ்கேப் ஆகும். இப்ப இந்த கார்னர்ல ஒரு வேப்ப மரம் இருக்கு இந்த ஸ்ட்ரீட்ல. அன்பார்ச்சுனேட்டா அந்த மரத்துல லைட்னிங் நடக்குது. நாம அந்த பக்கத்திலே இருக்கோம், லைட்னிங் நடக்கிறதுக்கு ஒரு 100 மீட்டர் சரௌண்டிங்லயே இருக்கும். அப்ப அந்த லைட்னிங்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது இதை கண்டுபிடிக்கலாம். லைட்னிங் பத்தியும் கண்டுபிடிக்கலாம், அதுல இருந்து தப்பிக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நீ வர்ற லைட்னிங்க வராதேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நேச்சுரல் பினோமினன், அது வந்துதான் தீரும். வந்துருச்சு, என்ன பண்றது? ஃப்ரீக்வெண்டா லைட்னிங் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம எப்படி நம்மளை சேஃப் கார்ட் பண்ணிக்கிறது?
டெக்னிக்கலா எப்படி பண்றது, லாஜிக்கலா எப்படி பண்றது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயோ, செகண்ட் கிளாஸ்லயோ, தேர்ட் கிளாஸ்லயோ நடந்துறாங்க. இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கானா இருக்கு, கண்டுபிடிக்கணும். இதுல நியூமரிக்ஸும் இருக்கு. இது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு நாம ஒரு பெரிய டிராவல பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த லெசன் தான்ப்பா லென்த்தி. இந்த லெசனை முடிச்சுட்டா 12th பிசிக்ஸே எனக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து, அந்த அளவுக்கு இது என்ன அப்படின்னா ரொம்ப லென்த்தியான ஒரு பெரிய லெசன், ஒரு லாங் டைம் எடுத்துக்கிற ஒரு லெசன். ஸோ அப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், 1 by 1 சூப்பரா கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் புரியணும் அப்படின்னா சார்ஜ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். கரெக்ட் தானே? ஏன்னா நான் எழுதியிருக்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் சார்ஜ் தான். சார்ஜ்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லெசனுக்குள்ள நுழையிறது எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வாட் இஸ் சார்ஜ்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணா நீ என்ன பதில் சொல்லு? நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் டிஃபைன் சார்ஜ் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணல. டிஃபைன் ஸ்டேட் அப்படியெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணும், அக்யூரேட்டா சொல்லணும். நான் அப்படி கேட்கல, நான் சிம்பிளா கேட்கிறேன், வாட் இஸ் சார்ஜ்? எப்படி இதை ஸ்டேட் பண்ணலாம்? வாட் இஸ் சார்ஜ் எப்படி இதை எப்படி சொல்லலாம்? இப்ப எனக்கு ஒரு சார்ஜ்னா என்னன்னு எனக்கு நீ புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்க? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ரைட்னா ரைட்னு சொல்ல போறா, ராங்னா ராங், ராங்னா ரைட். எது ரைட்டோ அதை யோசிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. சார்ஜ்னா என்ன? சொல்றா, சும்மா சொல்றா, ஏதாவது ஒரு பதில் சொல்லு. என்னைக்கு மொபைல் போன் நம்ம கையில வந்துச்சோ அன்னையில இருந்து இந்த வார்த்தை பயங்கர ஃபெமிலியர். இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 10 தடவையாவது நம்ம யூஸ் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணாத டேவே கிடையாது. அப்ப சார்ஜ்ங்கிற வேர்ட் நம்மளுக்கு ஃபெமிலியர் தான். அதை பத்தி நான் கேட்கிறேன், அப்ப சொல்லாமே சார்ஜ்னா என்ன? என்ன சொல்லலாம்? சார்ஜ்னா ப்ராபபிளி அவங்க எனர்ஜின்னு சொல்றாங்க. அப்ப சார்ஜும் எனர்ஜியும் ஒண்ணுதான், ஒரே டைம் தான் அப்படின்னா நான் லெசனை எப்படி எழுதியிருக்கணும்? ஸ்டாட்டிக் பிஹேவியர் ஆஃப் எனர்ஜி ஆர் எனர்ஜி அண்டர் ரெஸ்ட்னு எழுதணும். அப்படி எழுதலை, சார்ஜ்னு தான் எழுதியிருக்கு. அப்ப எனர்ஜியும் சார்ஜும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது, ஒண்ணு கிடையாது. மேபி எனர்ஜினால சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகலாம், ஆனா ரெண்டும் ஒரே டைம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப சார்ஜும் எனர்ஜி என்ன கிடையாது, பிசிக்கலா ஈக்குவல் கிடையாது. அப்ப சார்ஜ்னா என்ன? சரி, நான் இப்படி எடுத்துக்கிறேன். சார்ஜ்ங்கிற வேர்ட் உனக்கு ஃபெமிலியர், அத பத்தி உனக்கு ஐடியா இருக்கு, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரியுது, உள்ளுணர்வுக்கு புரியுது, ஆனா என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அப்ப பொதுவா சார்ஜ்னா என்னன்னு நம்மளுக்கு புரியலன்னா உடனே என்ன பண்ணுவோம், புக்லயோ இன்டர்நெட்லயோ போய் சார்ஜ்னா என்னன்னு தேட ஆரம்பிச்சோம். அப்படி தேடுறப்ப, புக்ல தேடுறப்போ, என்சிஆர்டி புக்கு ஆர் ஸ்டேட் போர்ட் புக்கு ஆர் இன்டர்நெட் ஆர் எனி புக்கு தேடுறப்ப எல்லா புக்குமே சார்ஜ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நான் எழுதுற எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள்னா சில்க் அண்ட் கிளாஸ். இந்த ரெண்டு மெட்டீரியலை ரப் பண்ண சொல்றாங்க. ரப் பண்ணா சில்க்ல நெகட்டிவ் சார்ஜ் வரும், கிளாஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா புக்லயும் இதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்காங்க. இதன் மூலியமா சார்ஜ்னா என்னன்னு புரிஞ்சுக்க சொல்றாங்க. எனக்கு புரியல, எனக்கு டவுட் தான் வருது. எனக்கு 3 டவுட் வருது. சில்க் அண்ட் கிளாஸ் எப்படி சூஸ் பண்ணாங்க, அது மொதல் டவுட். ரப் பண்ணா ஏன் சார்ஜ் வரணும், அது ரெண்டாவது டவுட்.
மூணாவது டவுட், ஸ்பெசிபிக்கா சில்க்ல ஏன் நெகட்டிவ், கிளாஸ்ல ஏன் பாசிட்டிவ், மாறி வரக்கூடாது. அப்ப இந்த 3 டவுட் எனக்கு என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ள ஜெனரேட் ஆகுது. இதுல வாட் இஸ் சார்ஜ் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு பதில் கிடைக்கல. அதுக்கு பதில் டவுட்ஸ் தான் நிறைய வருது. அப்ப எப்ப இது செட் ஆகலையோ அப்ப நான் அகைன் என்ன பண்றேன், இன்டர்நெட்டுக்குள்ளேயோ இல்ல யூடியூப்ஸ் வீடியோஸ்குள்ளேயோ போய் செக் பண்றப்ப அங்கேயும் இதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் திருப்பி திருப்பி வருது. இப்படியே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் எக்ஸீட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு தாத்தாவோட பாக்கெட்ல ஒரு 100 ரூபி நோட் இருக்கும். வெளியே எடுக்கிறப்ப காத்தடிச்சு அந்த நோட்டு பறந்து ஒரு மரத்தோட இலையில ஒட்டிக்கும். ஏன் பறக்குதுன்னா காத்தடிக்கிறதுனால பறக்குது. காத்தடிச்சு அந்த நோட்டு போய் இலையில ஒட்டிக்கும். ஒட்டின நோட்டை அந்த தாத்தா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அவரால் முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப ஸ்கூல் முடிஞ்சு எக்ஸீட் அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன பையன், ஒரு 5வது 6வது படிக்கிற பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரான். வெளியே வரப்ப இதை நோட்டீஸ் பண்றான். உடனே அவன் என்ன பண்றான்னா ஜாமெட்ரி பாக்ஸை ஓபன் பண்ணி ஸ்கேல் எடுத்துக்கிறான். எடுத்து தலையில ரப் பண்றான். தலையில ரப் பண்ணி அந்த நோட்டுக்கு பக்கத்துல எடுத்துட்டு போறான். அந்த நோட் என்ன ஆகுதுன்னா ஸ்கேல்ல அட்ராக்ட் ஆகுது. அதை அந்த தாத்தாட்ட கொடுக்குறான். அதோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடியுது. அப்படியே என்ன பண்றாங்க, ஸ்கூலை ப்ரொமோட் பண்றாங்க. நாங்க இந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் போற ஸ்கூல்லே நான் பார்த்திருக்கேன். என் ஸ்கூல்லே ஒரு டீச்சர், இப்ப அந்த டீச்சர் இல்ல, எல்லா பெஞ்ச்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்க. 7th 8th இதை பத்தி நடத்துறப்ப, ரப்பிங் ப்ராசஸ் பத்தி நடத்துறப்ப எல்லா பெஞ்ச்லயும் எல்லா டேபிள்லயும் போட்டுட்டு கையில ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. ரப் பண்ணுவாங்க, போவாங்க, அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ரப் பண்ணுவாங்க, போவாங்க, அட்ராக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க அதை பண்றப்ப நான் ஒரு தடவை பார்த்துட்டேன். அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது, சூப்பரா பண்றாங்களே அப்படின்ட்டு. ஃபர்தரா அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு செக் பண்ணுவோன்ட்டு அந்த சைட்ல ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு கை கழுவுற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன்லாம் எதுவும் பண்ணல. ஒரு சில பசங்க ஆர்வத்துல சில டவுட் கேட்கறாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம், அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் இவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அதோட அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களை பிடிச்சி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணாங்களா அப்படின்னு சும்மா கேஷுவலா கேட்டப்பையும் அவங்களும் அதை மறந்துட்டாங்க, இவங்களும் டவுட்டை கிளியர் பண்ணாங்க. சோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ரப் பண்றாங்க, அதுல ஏதோ ஒண்ணு நடக்குது, அதை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு கியூரியாசிட்டியை தான் கிரியேட் பண்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கவே. இப்ப அந்த ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னல, எக்ஸிட் ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட், அதுலயே ஏகப்பட்ட சொதப்பல். ஜாமெட்ரி பாக்ஸ் ஓபன் பண்ணி என்ன எடுக்கிறான், ஸ்கேல் எடுக்கிறான். ஏன் ஸ்கேல் எடுத்தான் சொல்லல. 100 ரூபா நோட்டு காத்துல பறந்து போய் இலையில ஒட்டுது. லாஜிக் பயங்கரமா இடிக்குது. காத்துல இலையும் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒட்டுன நோட்டு அதுவாவே என்ன ஆயிடும், கீழே விழுந்துரும். நான் அதே மாதிரி ஒரு 100 ரூபி 50 ருபீஸ் நோட்டை இலையில ஒட்டி பார்த்திருக்கேன், ஒட்டினதே இல்லை. சோ நோட்டுக்கும் இலைக்கும் என்ன இல்ல, ரிலேஷன்ஷிப்பே வரல, அட்ராக்டிவ் நேச்சரே இல்ல, ஒட்ட மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துல அதுவும் இடிக்குது. தாத்தாவோட கை நீளத்தோட அந்த பையனோட கை நீளம் எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஸ்கேல் இவ்வளவுதான் இருக்கும். அப்ப டெஃபினட்டா அந்த பையன் ஸ்கேலை வச்சு நோட்டை எடுக்கிறான்னா தாத்தாவாலையும் என்ன பண்ண முடியும், அந்த நோட்டை கண்டிப்பா எடுக்க முடியும். சோ ஓவராலா பார்த்தோம்னா அது ஒரு ஆர்வத்தை தான் கூட்டுதே தவிர, ஒரு கியூரியாசிட்டியை தான் கிரியேட் பண்ணுதே தவிர, அந்த இடத்துல டவுட் ஜெனரேட் ஆகுதுல, அதுக்கெல்லாம் என்ன இல்லை, எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அப்ப நம்ம இன்டர்நெட்டுக்குள்ள போய் வாட் இஸ் சார்ஜ் அப்படிங்கறத தேடினாலும் உருப்படியா என்ன ஆக மாட்டேங்குது, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. புக் எக்ஸாம்பிள பத்தி யோசிச்சாலும் நிறைய என்ன ஆகுது, டவுட் வருது. நம்மளுக்கும் சார்ஜ்னா என்னன்னு புரியுது, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதிலும் என்ன ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அப்போ ஓவராலா ஒரு குழப்பமா இருக்கு. இதோடயே நம்ம அப்படியே இந்த லெசனுக்குள்ள போனா லெசனும் குழப்பமா தான் இருக்கும். அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், சார்ஜ்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகணும். அதுக்கு நான் அடிஷனலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த அடிஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, ஆனா வேற சாப்டர்ல இருக்கு. அந்த சாப்டர்ல இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், இங்கே மைல்டா படிக்க போறோம், டெப்தாலாம் படிக்க போறோம், மினிமம் லெவலுக்கு தான் படிக்க போறோம். எந்த லெவலுக்குன்னா சார்ஜ்னா என்னன்னு கண்டுபிடிக்கிற லெவலுக்கு தான் படிக்க போறோம். அது போதுமானது. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புக்ல கொடுக்கல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் லேட்டரா படிக்க போறோம்ல, அதை இங்கேயே கொடுத்து
வாட் இஸ் சார்ஜ் அப்படிங்கிற கேள்விக்கு பதில சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற டவுட் உனக்கு வரலாம். இல்லைன்னா இப்படி கூட டவுட் வரலாம். நான் ஒரு டீச்சர் தானே, நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்ட்ராவா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சார்ஜ்னா என்னன்னு புரிய வைக்கிறேன்னா, என்னையோட மச் பெட்டரா தான் புக் ஆத்தர்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்களும் என்ன பண்ணலாம், இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி சார்ஜ்னா என்னன்னு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப அவங்க ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சூஸ் பண்ணல? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஏன் இந்த இந்த எக்ஸாம்பிளே சூஸ் பண்றாங்க? ப்ராபபிளி அதை கூட இன்னைக்கு கிளாஸோட எண்ட்ல நாம கண்டுபிடிச்சோம். ஓகே தானே? அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் புக்ல இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு 3 டவுட் இங்க ஜெனரேட் ஆச்சா? ஜெனரேட் ஆன அந்த டவுட்டுக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். யாரும் ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு இதை வச்சு அதுக்கு ஆன்சர் என்ன பண்றான், எக்ஸ்பிளைன் பண்றான். ஆல்சோ சார்ஜ்னா என்னங்கிற கிளாரிட்டி என்ன ஆகும், கிடைக்கும். சோ அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு எனக்கு 2 பிளேட் வேணும். ஒரு பிளேட் நெகட்டிவ் பிளேட், இன்னொரு பிளேட் பாசிட்டிவ் பிளேட். நெகட்டிவ் பிளேட்டை நாம கேத்தோட் அப்படின்னு சொல்லலாம், பாசிட்டிவ் பிளேட்டை ஆனோட்னு சொல்லலாம். கேத்தோடு என்ன பண்ணும்? கேத்தோடுக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்குப்பா. அதுல மேஜர் டியூட்டி என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸை எமிட் பண்றது. அதே மாதிரி ஆனோடுக்கு நிறைய டியூட்டி இருக்கு. அதுல மேஜர் டியூட்டி என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்றது. கேத்தோடு என்ன மெட்டீரியல்ல டிசைன் பண்ணணும், ஆனோடு என்ன மெட்டீரியல்ல டிசைன் பண்ணணும், இந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல எவ்வளவு கேப் இருக்கணும், இந்த பிளேட்டோட லென்த் என்னவா இருக்கும், பிளேட்டோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும், இதெல்லாம் நாம எப்ப கண்டுபிடிக்கலாம்னா எந்த சாப்டர்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம டெப்தா படிப்போமோ, ஃபியூச்சர்ல வேற ஒரு சாப்டர்ல டெப்தா படிப்போம், அன்னைக்கு அந்த கேத்தோட ஆனோட் டீடைல்ஸை பத்தி நம்ம எலாபரேட்டா பாத்துக்கலாம். இப்போதைக்கு கேத்தோட அதோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஆனோட அதோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கும் நாம என்ன பண்ணணும்னு யோசிச்சா, நாம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணா போதும். பேட்டரினா நீங்க மொபைல் போன்ல யூஸ் பண்ற பேட்டரி கூட எடுத்துக்கலாம், ரிமோட்ல யூஸ் பண்ற பேட்டரி எடுத்துக்கலாம், இல்ல இன்வெர்டர் பேட்டரி கூட நீங்க எடுத்துக்கலாம். 10 வோல்ட்டா, 5 வோல்ட்டா, 100 வோல்ட்டா, 50,000 வோல்ட்டா, எவ்வளவு கனெக்ட் பண்ணணும்? கனெக்ட் பண்றதுக்கும் சர்டைன் கான்செப்ட்ஸ் இருக்கு, சர்டைன் நம்பர்ஸ் இருக்கு. அதுவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த சாப்டர்ல ஆத்தென்டிகேட்டடா வருமோ அதுல சொல்லி தரேன். இப்போதைக்கு ஏதோ ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றீங்க, பேட்டரியில மைனஸ் பிளஸ்னு 2 பொலாரிட்டி இருக்கும். நீங்க லோவர் கிளாஸ்லயே அதை படிச்சிருப்பீங்க. மைனஸை நான் கேத்தோட்லையும் பிளஸ் ஆனோட்லையும் கனெக்ட் பண்றேன். உடனே கேத்தோட் அதோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுது. அதோட டியூட்டி என்னன்னா எலக்ட்ரான்ஸை எமிட் பண்றது. ஆனோட் அதோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுது. அதோட டியூட்டி என்னன்னா எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்றது. அப்ப எலக்ட்ரான் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ்ன்னு இந்த மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். பேட்டரியோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி லாக்ஸ் கணக்கான எலக்ட்ரான்ஸ் கேத்தோட்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஆனா நான் சிம்பிளிசிட்டிக்காண்டி ஒரே ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுற மாதிரி போட்டிருக்கேன். அப்படியே இதை ஹோல்டுல வைப்போம். ஆட்டம்னா என்னன்னு சொல்லுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஆட்டம் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி இதுக்குள்ள போவோம். ஆட்டம்னா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. ஆட்டம்னா என்ன? ஆட்டம்னா என்ன? சாதாரண கேள்விதான். 6th 7thலயே படிச்சிருப்பீங்க. ஆட்டம்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்னு படிச்சிருப்பீங்க. ஆட்டம்குள்ள ஆட்டமோட இன்னும் சின்ன சின்னதா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்னப்பா இருக்கு ஆட்டம்குள்ள? சப் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் யார் யாருப்பா? நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்? சார்ஜ் கிடையாது. எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஆட்டமை எப்படி டிரா பண்ணுவோம்? சென்டர்ல நியூக்ளியஸ் போடுவோம். நியூக்ளியஸ்ல யார் யார் இருக்கணும்? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கணும். எலக்ட்ரான்லாம் என்ன ஆகணும்? சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகணும். கரெக்டா? அந்த மாதிரி நான் ஒரு ஆட்டம் டிரா பண்றேன். நான் டிரா பண்ற ஆட்டம்ல 2 புரோட்டான் இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்னா 2 எலக்ட்ரான் இருக்கணும். ஏன்னா ஆட்டமோட பேசிக் கண்டிஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும்
நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஆட்டம்ல ஏன் புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவல், ஆட்டமை ஏன் இப்படி டிரா பண்ணும், புரோட்டான் ஏன் பிளஸ், எலக்ட்ரான் ஏன் மைனஸ், நியூட்ரானுக்கு ஏன் சார்ஜ் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு லோவர் கிளாஸ்ல டீச்சர் சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, இப்ப நான் வாட் இஸ் சார்ஜ்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணல, அதுக்கு நீ பதில் சொல்லியிருப்ப. இதெல்லாம் லோவர் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுக்காததுனாலதான் சார்ஜ்னா என்ன நம்மளால என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பியூரா இது லோவர் கிளாஸ் டீச்சரோட மிஸ்டேக் தான். அதே நேரத்துல அவங்க அதை சொல்லி தரணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா சிலபஸ் அந்த அளவுக்கு லோவர் கிளாஸ்ல இருக்காது. நான் தான் உனக்கு இப்ப நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். அதுவும் நான் உனக்கு சொல்றேன், மாடர்ன் பிசிக்ஸ்னு ஒரு சாப்டர்ல அதை பத்தி டீடைல்டா பேசுவோம். இப்போதைக்கு லோவர் கிளாஸ் டீச்சர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரான்னா நெகட்டிவ்ங்கிறாங்க, சரி ஒத்துக்கிறான். புரோட்டான்னா பாசிட்டிவ் ஒத்துக்கிறேன். எப்படின்னு சொல்லல, சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ சொல்லிட்டாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணியாச்சு. ஏன்னா லோவர் கிளாஸ்ல டீச்சர் ஆட்டம் பத்தி நடத்துறப்ப கலர் கலர் சாக் பீஸ்ல வட்ட வட்டமா போட்டு நடத்திருப்பாங்க. சாட் பேப்பர்ல ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க, ஆட்டமா டிரா பண்ண சொல்லுவாங்க, சோடியம் ஆட்டமா வரைஞ்சிட்டு வர சொல்லுவாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், 10 புரோட்டான் இருக்குன்னு சென்டர்ல ஒரு ரவுண்டு போட்டு 10 பட்டன் வைப்போம். எலக்ட்ரான் 2 இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அதுக்கு ஒரு 2 பட்டன், அடுத்த ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், அதுக்கு ஒரு 8 பட்டன். மைண்ட் ஃபுல்லா அந்த ஆக்டிவிட்டிலையும் வட்டம் போடுறதுலயும் போயிருக்கு. ஏன் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, ஏன் எலக்ட்ரான் மைனஸ், ஏன் புரோட்டான் பிளஸ், இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் பதிலும் இருக்காது. இந்த கேள்வி கேட்கணுங்கிற எண்ணமும் அங்க வந்திருக்காது. நம்ம மேலேயே மிஸ்டேக் இருக்கு, சிலபஸ்லயும் அது இல்ல, லோவர் கிளாஸ் டீச்சரும் அதுக்கான லீடு நம்மளுக்கு என்ன ஆகல, கொடுக்கல. இதெல்லாம் அங்க நடந்திருந்ததுன்னா வாட் இஸ் சார்ஜ், அதுக்கான பதில் ப்ராபபிளி நீ சொல்லியிருப்ப. இதெல்லாம் இங்க நடக்காததுனாலதான் ஒன்னாலையும் சொல்ல முடியல. இது எல்லாத்துக்கும் ஆன்சரும் நாம இப்ப கண்டுபிடிக்க போறது இல்ல, அது நம்ம டார்கெட்டும் கிடையாது. அது நம்ம சிலபஸ்ல இருக்கு, அது லேட்டர் டார்கெட், லேட்டராவே படிச்சுக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது டவுட் வருது. லோவர் கிளாஸ் டீச்சர் புரோட்டான்னா பிளஸ்ங்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறான். எலக்ட்ரான்னா மைனஸ்னு சொல்றாங்க. இந்த பிளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவுல எப்பயுமே ஒரு அட்ராக்டிவ் எஃபெக்ட் இருக்கும், கரெக்ட் தானே? அதை ஒத்துக்கிறீங்களா? அப்ப இந்த புரோட்டான் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, இந்த எலக்ட்ரான் புரோட்டான் மேல என்ன ஆகணும், கொலைட் ஆகணும்ல. அந்த மாதிரி ஆட்டம்ல ஆகவே ஆகாது. எலக்ட்ரானும் புரோட்டானும் தனித்தனியா பிரிஞ்சே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? நான் பிளஸ், நீ மைனஸ், பிளஸ் மைனஸ் அட்ராக்ட் பண்ணுது. அப்ப மைனஸ் பொத்துன்னு மேல வந்து என்ன ஆயிரும், விழுகணும், ஆன் பிளஸ். அது நடக்கல, என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? என் கேள்வி புரியுதுல? என்ன காரணமா இருக்கு? சும்மா யோசிச்சு பாருங்க, என்ன ரீசனா இருக்கு? சில சில பேட்ச்ல சில பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரிவால்வ் ஆகுறதுனால அது கொலைட் ஆகாது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நான் பிளஸ் நான் எடுத்துக்கிறேன், நான் சென்டர்ல நிக்கிறேன், நீ மைனஸ், நீ சுத்தி வா, நீ இந்த பக்கம் வர்றப்ப நான் உன்னை இழுக்கிறேன், கையை பிடிச்சி இழுக்கிறேன், நீ பொத்து என் மேலதான் நான் விழுகுவேன். சோ அதனால ரிவால்வ் ஆகுறதுக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஏன் ரிவால்வ் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு பதில் நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு தேவையில்ல, அந்த லெசன்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப ரிவால்வ் ஆகுதா ஆகலையாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. லாஜிக் ரொம்ப சிம்பிள். பிளஸ் வில் அட்ராக்ட் மைனஸ். அப்ப ஏன் மைனஸ் பிளஸோட கொலையிடலாம், என்ன காரணமா? சிம்பிள் பா. நான் பிளஸ்ஸா, நீ மைனஸா, நான் உன்னை அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு ஏன் இடத்துல இருந்தா நான் யோசிக்கிறேன், இது தப்பு. பிளஸ் எப்படி மைனஸ் அட்ராக்ட் பண்ணுமோ அதே மாதிரி மைனஸ் என்ன பண்ணும், பிளஸ் அட்ராக்ட். அப்ப ரெண்டு போர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும், கேன்சல் ஆயிடும். சும்மா நம்மளா எடுத்துப்போமே, நான் பிளஸ் நீ மைனஸ், நான் உன் கையை பிடிச்சி இழுக்கிறேன், அப்படி இழுத்தா நீ என் மேல விழுந்துருவ. ஆனா நான் உன் கையை பிடிச்சி இழுக்கிறப்ப நீ சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ, நீயும் என் கையை பிடிச்சி இழுப்ப. அப்ப நீ எங்க இருப்ப, அதே இடத்துல இருப்ப. நான் எங்க இருப்பேன், அதே இடத்துலதான் இருப்பேன். அதுதான் இங்க கையை பிடிச்சி இழுக்கிறப்ப பிசிக்கலா நம்ம டச் பண்ணிடுவோம். இங்க பிசிக்கலா டச்சிங் இருக்காது. ஆனா டெஃபினட்டா ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்கும், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ஒரு அட்ராக்டிவ் பாண்டு டெஃபினட்டா. சோ பிளஸ் மைனஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி மைனஸும் பிளஸ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. அதனால ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இவங்க கொலைட் ஆகுறதுக்கு என்ன இல்ல, சான்ஸ் இல்ல.
அதே நேரத்துல நான் உன் கையை பிடிச்சு இழுக்கிறேன், நீ என் கையை பிடிச்சு இழுக்கிறப்ப யாரோ வேகமா ஓடி வந்து நம்ம கை மேல விழுந்துட்டா என்னப்பா ஆகும்? நம்ம கை பிரிஞ்சிருமா? அதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அப்ப இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் வேகமா வருது. ஏன் இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் வேகமா வருது? பிளஸ் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் வேகமா வர்றப்ப இந்த பாண்டுல போய் கொலைட் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகலாம்? இந்த எலக்ட்ரான் வெளியே போயிடலாம். சான்ஸ் இருக்குல்ல. இதுக்கு நடுவுல பாண்ட் இருக்கும், ஆனா பிசிக்கலா தெரியாது, பிசிக்கலா டச்சிங்ல இருக்காது. ஆனா இது போய் அந்த பாண்ட்ல மோதுறப்ப மொக்கையா மோதக்கூடாது. அந்த பாண்ட பிரேக் பண்ற அளவுக்கு போய் வேகமா மோதி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? ரிலீஸ் ஆயிரும். அப்படி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 எலக்ட்ரான் இருக்கு. உள்ள எத்தனை புரோட்டான் இருக்கு? 2 புரோட்டான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு? புரோட்டான் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. புரோட்டான் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி ஹோல்டுல வைப்போம். திருப்பி சார்ஜ் அப்படிங்கிற டைட்டில் எழுதுறேன். சார்ஜை இந்த சாப்டர் ஃபுல்லா கியூங்கிற சிம்பிள்ல தான் டினோட் பண்ணுவோம், அதனால கியூன்னு போட்டிருக்கேன். இந்த சார்ஜை நான் 2ஆ கிளாசிஃபை பண்றேன். ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ். எனக்கு ஒரு சின்ன ஐடியா இங்க கிடைக்குது. என்ன ஐடியானா, புரோட்டான் கிரேட்டரா இருந்தா அதை எப்படி சொல்லலாம்? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். when proton is greater than electron then it is positive charge. அப்ப எலக்ட்ரான் கிரேட்டரா இருந்தா அதுக்கு பேர் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். நீங்க லோவர் கிளாஸ்ல படிச்சதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா பியூரா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்க லோவர் கிளாஸ்ல என்ன படிக்கிறீங்க? புரோட்டான்னா பிளஸ், எலக்ட்ரான்னா மைனஸ்னு சொல்றீங்க. அது ஓகே தான். பட் இனிமேலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க அங்க செக் பண்ணுங்க, எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு செக் பண்ணி எது கிரேட்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி பொலாரிட்டியை ஃபைனலைஸ். உதாரணத்துக்கு இப்ப இந்த ரூம்ல நீங்க செக் பண்றீங்க, 10 புரோட்டான்ஸ் இருக்கு, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப எது கிரேட்டரா இருக்கு? புரோட்டான் கிரேட்டரா இருக்கு. அப்ப அது என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். மாத்தி யோசிங்க, 3 புரோட்டான்ஸ் இருக்கு, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்படின்னா எலக்ட்ரான் டாமினேட்டடா இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ். ஆட்டம் எடுப்போம், ஆட்டம்ல புரோட்டான் எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப நெட் சார்ஜ் என்னது? ஓகே தானே? அப்ப நீ இனிமேல் எந்த இடத்துக்கு போனாலும் சும்மா கண்ணை மூடிட்டு அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லாம கவுண்ட பார்க்கணும். அந்த கவுண்ட பேஸா வச்சுக்கிட்டு கிரேட்டர் கவுண்ட் யாருக்கு இருக்கோ அதை வச்சு நீ என்ன பண்ணணும்? பொலாரிட்டி பிளஸ் தான் மைனஸ் தான் ஃபைனலைஸ். இப்ப இந்த ரூமுக்குள்ள நீங்க வரீங்க, கவுண்ட் பண்ணி பாக்குறீங்க, ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கு. அப்ப அது என்ன சார்ஜ்ப்பா? பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஏன்? ஒரு புரோட்டான் இருக்குன்னா 0 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ புரோட்டான் தானே கிரேட்டரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு சிங்கிள் புரோட்டான் இருந்தாலும் அது என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் தான். இதுதான் நீங்க லோவர் கிளாஸ்ல படிச்சது. அதே மாதிரி சிங்கிள் எலக்ட்ரான் இருந்தாலும் என்னது? நெகட்டிவ் சார்ஜ் தான். இது ஒண்ணு தப்புன்னு நான் சொல்லல, இது கரெக்ட் தான். ஆனா இதை நான் அப்டேட் பண்றேன். இன்னும் பெட்டரா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். இப்ப நான் வாட் இஸ் சார்ஜ்னு பிகினிங்ல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றப்ப நீங்க யாராவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு சார்ஜோட கிளாசிபிகேஷனை பத்தி என்கிட்ட சொல்லி இருந்தா நான் அடுத்த கேள்வி கேட்டிருப்பேன். என்ன கேள்வி கேட்டிருப்பேன்? பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்னன்னு கேட்டிருப்பீங்க. திருப்பி நீங்க யோசிச்சுட்டு என்ன பதில் சொல்லிருப்பீங்க? புரோட்டான்னா பிளஸ் சார்ஜ், எலக்ட்ரான்னா மைனஸ் சார்ஜ்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு அடுத்த கேள்வி அப்ப நான் என்ன கேட்டிருப்பேன்? எப்படி புரோட்டான்னா பிளஸ், எப்படி எலக்ட்ரான்னா மைனஸ்னு கேட்டிருப்பேன். அதுக்கு பதில் என்ன ஆயிருக்காது? வந்திருக்காது. இப்பயும் அதுக்கு பதில் கிடையாது. ஏன் புரோட்டான் பிளஸ், ஏன் எலக்ட்ரான் மைனஸ் நம்மளுக்கு தெரியாது. அதை யாரும் இன்னும் சொல்லி தரல. நான் தான் லேட்டரா உனக்கு சொல்லி தரணும். அது சிலபஸ்ல இல்லைனாலும் நம்ம அதை படிச்சுட்டு போனாதான் கரெக்டா புரியும். அதனால அதை நம்ம லேட்டரா பாத்துக்குவோம். ஆனா இப்போ ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். என்ன அப்டேட்னா, புரோட்டான் பிளஸ், எலக்ட்ரான் மைனஸ், அதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா நீ அவசரப்பட்டு அதனால அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லாம கவுண்ட் பண்ணி பார்த்து கிரேட்டர் கவுண்ட் யாருக்கு இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணும்? போலாரிட்டியை ஸ்டேட் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட் பண்ணும். நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, இந்த ஒரு புரோட்டானோட வேல்யூ என்ன? சார்ஜ் வேல்யூ 1.6 into 10 power minus 19 கூலும். ஒரு எலக்ட்ரானோடக்கும் அதே வேல்யூ தான், அதே 1.6 into 10 power minus 19 கூலும் தான். ஆனா இது நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல மைனஸ் போடுவோம். இது பாசிட்டிவ்ங்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல பிளஸ் போடுவோம். இந்த வேல்யூ கெமிஸ்ட்ரியில நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க சில இடங்கள்ல. இல்ல உனக்கு தெரியலன்னா இந்த நம்பரை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. கெமிஸ்ட்ரியில மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த வேல்யூக்கான ரீசன் ஆர் இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாங்கிற எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிடும். பிசிக்ஸ்லயும் அதே எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம படிப்போம். கெமிஸ்ட்ரியில படிச்சு முடிச்சுட்டா பிசிக்ஸ்ல வரும். அதுக்குள்ள கெமிஸ்ட்ரியில முடிச்சிருவாங்க. அப்ப நான் உனக்கு இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு சூப்பரா சொல்லித்தரேன். இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாரு மில்லிகன் அப்படிங்கிறத சூப்பரா சொல்லித்தரேன். ரொம்ப வருஷம் ஆகல, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாரு.
அதுக்கு முன்னாடி ஆட்டம்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சது தாம்சன், மாடர்ன் பிசிக்ஸோட ஃபாதர்னு அவர் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்வென்ஷன்ஸ் கிடைச்சிச்சு. எலக்ட்ரானை பத்தி சூப்பரா பேசுனது அவர் தான். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ்னு வெரிஃபை பண்ணி காமிச்சது அவர் தான். அப்ப இதையும் படிக்கிறப்ப இந்த ஆட்டம் ரிகார்டிங் இருக்கிற எல்லா டவுட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடும், கிளியர் ஆயிரும். ஆல்சோ இந்த நம்பரும் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுங்கிற எவிடன்ஸும் கிடைச்சிடும். ஆனா அதெல்லாம் இப்ப இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த சாப்டர்ல சார்ஜ்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதா இம்பார்ட்டன்ட். அந்த பிளான்ல எனக்கு இப்ப என்ன ஐடியா கிடைச்சிருக்குன்னா, பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்னங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு. கிளியரா? சரி, ஐடியா கிடைச்சிருச்சு, ஏதோ கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருச்சு. இதை வச்சு உள்ள போக முடியுமானா போக முடியாது. உன் பேர் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோ, என் பேர் ஹர்ஷன் எனக்கு தெரியும். இதை வச்சு இவன் இப்படிதான் என்னால எப்படி முடிவு பண்ண முடியும்? முடியாது. ஒண்ணு இவனோட பேரண்ட்ஸ்டையோ, இவனோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ, இவனோட கேரக்டர் பத்தி கேட்டா ஓகே இவன் இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த கேரக்டர் இருக்குல்ல, அதை இன்னும் லோக்கலா பிஹேவியர், ஆட்டிடியூட்னு சொல்லலாம். இந்த கேரக்டரை ப்ரொஃபஷனலா ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். அப்ப இதுக்கு அடுத்த டைட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். அப்ப சார்ஜோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், சார்ஜை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடியும். ப்ராபபிளி அப்படி கேதர் பண்ணா வாட் இஸ் சார்ஜ் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் கூட நம்மளுக்கு என்ன ஆகலாம், கிடைக்கலாம். அதனால நான் இதுக்குள்ள போறேன். இது ஒரு முக்கியமான டைட்டில். மொத்தம் ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பயங்கர இம்பார்ட்டன்ட், குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இந்த ப்ராப்பர்ட்டில மட்டும் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, Q is equal to NE. என்ன இன்டீஜர்னு சொல்லலாம். இன்டீஜர்னா எய்தர் பிளஸ் நம்பராவும் இருக்கலாம் ஆர் மைனஸ் நம்பராவும் இருக்கலாம். ஈயோட வேல்யூ வந்து 1.6 into 10 power minus 19 கூல். 10 protons 3 electrons இருக்கு. அப்ப அது என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். ஏன்னா புரோட்டான் கிரேட்டரா இருக்கு. எத்தனை புரோட்டான் கிரேட்டரா இருக்கு? 7. அப்ப எண்ணுக்கு பதில் நீங்க +7 போட்டு ஈக்கு பதில் இந்த நம்பர் போட்டு மாத்தி யோசிப்போம். 3 protons 10 electrons இருக்கு. அப்ப அது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். எண்ணுக்கு இப்ப எத்தனை எலக்ட்ரான் கிரேட்டரா இருக்கு? 7. இப்ப நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால எண்ணுக்கு பதில் -7 போட்டு ஈக்கு பதில் இந்த நம்பர். நீ ஈயோட ஃப்ரண்ட்ல என்ன பண்ணிடக்கூடாது, மைனஸ் போட்டக்கூடாது. யாருக்கு பதில் மைனஸ் பிளஸ் போடணும்? எண்ணுக்கு பதில் தான். அதுவும் எப்படி போடணும், அந்த கவுண்ட்டை பார்த்து கிரேட்டர் யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பொலாரிட்டி போடணும். கிளியரா? குவாண்டானா பிசிக்ஸ்ல வேல்யூன்னு அர்த்தம். அப்ப வேல்யூ ஆஃப் சார்ஜ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நீங்க இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன, அதை மட்டும் தான் சொல்றீங்க. அதோட வேல்யூ பத்தி பெருசா பேசலாம். இப்ப அதோட வேல்யூவை நீ ஈஸியா சொல்லு. திடீர்னு ஒரு பால் அவன் கையில கொடுக்குறாங்க, சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த பால்ல எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, நீ என்ன பண்ணணும், செக் அவுட் பண்ணணும். எது கிரேட்டர்னு பார்த்தா அந்த கிரேட்டர் நம்பர் எவ்வளவோ அதை போட்டு ஈஸியா என்ன பண்ணிடலாம், அந்த பாலோட சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இன் ஃபியூச்சர் நான் அந்த பாலோட சார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு இல்ல எத்தனை புரோட்டான் இருக்கு கிரேட்டரா அப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ணலாம், ஈஸியா எண் கண்டுபிடிச்சு அதை வச்சு இத்தனை எலக்ட்ரான் இருக்கு இத்தனை புரோட்டான் இருக்குன்னு சொல்லிடலாம். சோ சார்ஜோட வேல்யூ, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், இதை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்முலா தான் இது. 12th பிசிக்ஸ் முடிகிற வரையும் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு திருப்பி திருப்பி என்ன ஆகும், தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். முடிஞ்சா இன்னைக்கு உன் புக்ல போய் இந்த ப்ராப்பர்ட்டியை படிச்சு பாரு. ஒரு சில புக்ல 2 லைன்ல முடிச்சிருப்பாங்க, எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சில புக்ல 1/2 பேஜுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, ஆனா ஒண்ணுமே புரியாது. ஏன் புரியாதுன்னா எந்த புக்குமே பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்னங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஆஃபர் பண்ணல. யாருமே இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் யாருமே இதை சொல்லலைன்னா அவங்க ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் எடுக்கல. என்ன நான் எடுத்திருக்கிற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எடுக்கல. எல்லாரும் இந்த எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளே புரிய மாட்டேங்குதா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சாதானே அதுல இருக்கிற வெரைட்டி பத்தி புரியும். இதுவே புரியல, இதுலயே நம்மளுக்கு 3 டவுட் வருதுன்னு வேற சொல்லியிருக்கோம். சோ புக் எல்லாரும் இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறதுனால இத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இத பத்தி பேசாததுனால குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ பத்தி உருப்படியா என்ன பண்ண முடியல, அவங்களால ஸ்டேட்மெண்ட் எழுத முடியல, புரிய வைக்க முடியல. ஸ்டேட்மெண்ட் எழுதுறதோட அதை படிச்சா நம்மளுக்கு என்ன ஆகும், புரியணும். அதை புரிய வைக்க முடியல. அதுல ஒரு பெரிய ஃபெயிலியர் தான் எல்லா புக்கும். ஆனா நம்மளுக்கு கிடையாது. இப்போ உனக்கு தெளிவா புரியும்.
இதுக்கும் வித்தியாசமே உனக்கு புரியும். இதுல நான் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன சொல்றேன். இதுல ஒரு ஸ்டெப் ஹெடா போறேன், முன்னாடி போறேன். அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவும் சேர்த்து சொல்லி. அடுத்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, சிம்பிள் ப்ராப்பர்ட்டி. இது அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். இது ஒரு டம்மி ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நீயே ஆன்சர் சொல்லிடலாம். பிளஸ் 10Q மைனஸ் 3Q ஆன்சர் என்னப்பா வரும்? பிளஸ் 7Q. அவ்வளவுதான். கூட்ட சொல்றாங்க. கூட்டினா என்ன ஆன்சர் வருமோ அதான் என்னது, அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். இத நிறைய புக் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அரை பக்கத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீ ஓனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சா இந்த இடம் வர்றப்பதான் உனக்கு ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். அப்பாடி ஏதோ புரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. இது உனக்கு இல்ல, 6th 7th படிக்கிற பையனுக்கும் புரியல. அப்ப எல்லாருக்கும் புரியல. அதனாலதான் டம்மி ப்ராப்பர்ட்டி. இதே ஹாஃப் தி பேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதே சொதப்பல் தான். இதை ஒழுங்கா பண்ண முடியல, அதனால இதை சிரமப்பட்டு இதை பண்ண முடியாதனால இதை என்ன பண்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளை கன்வின்ஸ் பண்றாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த ப்ராப்பர்ட்டி மறைமுகமா இதுக்குள்ள வந்துருச்சுல. 10 புரோட்டான்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்றோம், 7 தானே போடுறோம். அந்த கன்சாலிடேட்டட் நம்பர் தானே போடுறோம். அப்போ ஒழுங்கா இதை படிச்சா இது தேவையே இல்லை. அப்ப புக் ஒழுங்கா இதை எக்ஸ்பிளைன் பண்ணாததுனாலதான் என்ன பண்றாங்க, அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ்னு ஒரு டைட்டில் போட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியை அதை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சிம்பிள் ப்ராப்பர்ட்டி, பார்த்தாவே புரிஞ்சு. தேர்ட் ப்ராப்பர்ட்டி சிம்பிள் தான், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். யுரேனியம் 238-92 டெஸ்ட்ராய் ஆகி தோரியம் 234-90 பிளஸ் ஹீலியம் 42 இந்த 92ங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இந்த 90யும் 2ஐயும் ஆட் பண்ணா அகைன் உனக்கு 92 வரும். இதுவும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் வர டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் டேலி ஆகும். எலக்ட்ரானும் புரோட்டானும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடியும் செஞ்சதுக்கு அப்புறமும் டேலி ஆயிரும். நேச்சர் அப்படிதான் இருக்கு. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு நீ கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன் எழுதுனா ரிசல்ட் என்ன பண்ணுவ, H2O எழுதிடுவேன். எழுதிட்டு என்னப்பா பண்ணுவேன், பேலன்ஸ் பண்ணுவேன். ஏன், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அங்க என்ன பண்ற, ஒபே பண்ண வைக்கிற. அதனாலதான் பேலன்ஸ் பண்ற. கெமிஸ்ட்ரி டீச்சர் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் பேலன்ஸ் பண்ணுங்கிறத என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம அதை பேலன்ஸ் பண்றோம்னா அப்பதான் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும். நான் தான் சார்ஜ்னா நான் இப்படிதான் பிஹேவ் பண்றேன். கேரக்டர் ஆட்டிடியூட்னா என்னப்பா, அவன் அப்படிதான். அதை நம்ம சுட்டு போட்டாலும் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. அவன் அப்படிதான். அதே மாதிரி சார்ஜ் இப்படிதான். அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்றாங்க. நாம ஏன் இப்படிதான் கேள்வி கேட்க முடியாது. ப்ராப்பர்ட்டின்னு வந்துருச்சுன்னா அது இப்படிதான் இருக்குன்னு அர்த்தம். அது ப்ராப்பர்ட்டியில போய் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, எல்லா டைமும் கேள்வி கேட்டு பதிலையும் கண்டுபிடிச்சிட முடியாது. சில நேரங்கள்ல கண்டுபிடிக்க முடியும், பல நேரங்கள்ல கண்டுபிடிக்க முடியும். இது வந்து தேர்ட் ப்ராப்ளம். ரொம்ப ஈஸி தான். நீ இந்த ரியாக்ஷன் தான் எழுதணும். நீ கெமிஸ்ட்ரியில வர ஏதோ ஒரு ரியாக்ஷன் கூட எழுதிக்கலாம். உனக்கு அன்ஈஸியா இருந்ததுன்னா இது எக்ஸ், இது ஒய், இது இசட்னு போட்டு நீயாவே குத்துமதிப்பா நம்பர் கூட போட்டு, நீ இதே நொட்டேஷன் இதே நம்பர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னோட சாய்ஸ் தான். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி அகைன் ஒரு டம்மி ப்ராப்பர்ட்டி. 2 பிளஸ் சார்ஜோ 2 மைனஸ் சார்ஜோ நியர்பைல இருந்தா என்னப்பா ஆகும், ரிப்பல் ஆகும். ஒரு பிளஸோ இல்ல ஒரு மைனஸோ, ஒரு பிளஸ் மைனஸ் இல்ல ஒரு மைனஸ் பிளஸ் நியர்பைல இருந்தா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். லைக் அக்ராஸா ரிப்பல்சிவ் எஃபெக்ட் இருக்கு, அன்லைக் அக்ராஸா அட்ராக்டிவ் எஃபெக்ட் இருக்குங்கிறது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கூட இதை செஞ்சு பார்த்துடலாம். நான் 2 பாசிட்டிவ் பிளேட் கொடுக்குறேன், நீ பக்கத்துல எடுத்துட்டு போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது ரிப்பல் ஆகுறத உன்னால உணர முடியும். ஒரு பிளஸ் மைனஸ் பிளேட்டா கொடுக்குறேன், நீ பக்கத்துல எடுத்துட்டு போனா அது அட்ராக்ட் ஆகும், ஒரு மாதிரி இழுக்கும். அதை உன்னால ஃபீல் பண்ண முடியும், கண்ணால பார்க்க முடியலனாலும் உணர முடியும். ஸோ அதனால இது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். இதுல பெருசா நம்மளுக்கு டவுட் வராது. கெமிஸ்ட்ரியே இதை பத்தி பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம், அதனால இதுலயும் டவுட் வராது. இது பார்த்தாவே என்ன ஆயிடும், புரிஞ்சிடும். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எல்லா புக்லயும் சொதப்பல். ஆனா நம்மளுக்கு இதுவும் சொதப்பல் கிடையாது. நாம என்ன பண்ணியாச்சு, தெளிவா இதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ ஓவராலா பார்த்தா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சக்சஸ ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். கரெக்டா படிச்சிருக்கோம், எந்த சொதப்பலும் இல்லை. ஸோ அப்ப சார்ஜோட டைப்ஸ்,
டைப்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவோட மீனிங் லோவர் கிளாஸ்ல எப்படி சொன்னாங்க, நாம அதை எப்படி அப்டேட் பண்ணிருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு மைல்டா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம். டெப்தா யூஸ் பண்ணல. இவ்வளவும் கண்டுபிடிச்ச நம்மளுக்கு இன்னும் வாட் இஸ் சார்ஜ் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன ஆகும், பதில் கிடைக்கும். சரி, இப்ப இது ஒரு சைடு இருக்கு. புக் எக்ஸாம்பிளுக்குள்ள வரும். சில்க் அண்ட் கிளாஸ் ரப் பண்ணா சார்ஜ் வருதுங்க. எப்படி வருதுங்கிறது ஒரு டவுட். ஏன் சில்கையும் கிளாஸையும் சூஸ் பண்ணாங்கிறது ரெண்டாவது டவுட். சில்க்ல ஏன் நெகட்டிவ், கிளாஸ்ல ஏன் பாசிட்டிவ்ங்கிறது மூணாவது டவுட். யாரும் இந்த மூணு டவுட்டுக்கு எந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஆன்சர் கொடுக்கல. ஆனா நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம தான் ஒரு பேசிக் வச்சிருக்கோம், ஒரு பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்கோம்ல, இதை பேஸா வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த கை சில்க், இந்த கை கிளாஸ் ரப் பண்றான். இனிஷியலா என்னப்பா ப்ரொடியூஸ் ஆகும் ரப் பண்ண? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ரப் பண்றப்ப ஹீட் வருது. இந்த ஹீட் ஒரு எனர்ஜி. எனர்ஜி இருந்தா சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு எவிடன்ஸ் இங்க இருக்கு. பேட்டரி இருக்குல்ல, இது ஒரு எனர்ஜி. பேட்டரிங்கிற எனர்ஜியை கனெக்ட் பண்ணோம்னா கேத்தோட்ல இருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான்ங்கிற நெகட்டிவ் சார்ஜ் வருது. அப்ப எனர்ஜி இருந்தா சார்ஜ் வருது. எலக்ட்ரான் மூவ் ஆகுதுல, மூவ் ஆகுறப்போ உள்ள எனர்ஜி கைனடிக் எனர்ஜி. இந்த கைனடிக் எனர்ஜி தான் இந்த ஆட்டம்ல போய் மோதுது. ஆட்டம்ல மோதினோடனே ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான்ங்கிற சார்ஜ் ரிலீஸ் ஆகுது. ஆட்டமும் என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜா மாறுது. கரெக்டா? அப்ப கைனடிக் எனர்ஜி ஆட்டமுக்கு கொடுத்தா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப ஏதோ ஒரு ஃபார்மேட் ஆஃப் எனர்ஜி இருந்தா நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கிளியரா தெரியும். கரெக்ட் தானே? அப்ப எனர்ஜி இருந்தா சார்ஜ் கிடைக்கும். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷூல லைட் எரியும், பார்த்திருக்கீங்களா? அது என்ன லாஜிக்? குழந்தைங்க நடக்கிறப்ப ஒரு பிரஷர் எனர்ஜி அந்த ஷூல இருக்கிற கிறிஸ்டலுக்கு இன்புட்டா போகும். கிறிஸ்டல் உடனே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப எலக்ட்ரிசிட்டி தான் என்னப்பா வரும், அதுல நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் தானே வரும். அப்ப எனர்ஜி இருந்தா என்ன ஆகுது, சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ரியல் டைம்லயும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அப்ப இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி வருது. அப்ப ஹீட் எனர்ஜினால என்ன ஆகலாம், சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகலாம். அப்ப இங்க சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு மெயின் காசே யாரு, ஹீட் தான். ஒரு டவுட்டுக்கு ஆன்சர் இருக்கு. ரெண்டாவது டவுட் என்ன, சில்க் அண்ட் கிளாஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பனி பிரதேசத்துல ஆடு செம்மறி ஆடாதான் இருக்கும். நம்மளுக்கு இங்க நம்ம ஊர்ல இருக்கிற செம்மறி ஆட்டுல இருக்கிற அந்த முடியோட அந்த ஊர்ல இருக்கிற செம்மறி ஆட்டுக்கு முடி எப்படி இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். இவங்களுக்கு குளிருது இல்ல பயங்கரமா அங்க உள்ள மக்களுக்குலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செம்மறி ஆட்டு மேல கைய வச்சு தேய்ச்சி விடுவாங்க. அப்ப நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை அந்த மக்கள், அந்த ஆடு வச்சிருக்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க பயன்படுத்துவாங்க. இத தாலஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நோட்டீஸ் பண்றாங்க. என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, இவங்க கைய வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் போய் அந்த ஆட்டோட முடியில ஒட்டிக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அப்ப இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு விஷயம் அவரு ஐடென்டிஃபை பண்றாரு. என்ன அப்படின்னா, நாம மெழுகு மாதிரி இருக்கிற வலுவலுன்னு இருக்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு முடி மாதிரி இருக்கிற, தமிழ்ல அதை வந்து ரோமங்கள்னு சொல்லுவாங்களா முடிய, அந்த பர்ரு கம்பளி அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்ல ரப் பண்ணா, வலுவலுன்னு இருக்கிற மெட்டீரியல் எடுத்து முடி மாதிரி இருக்கிற மெட்டீரியலை ரப் பண்ணா ஷார்ட் இன்டர்வல்லே நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதான் கண்டுபிடிக்கிறாரு. நீ செம்மறி ஆட்டு மேல ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை தேய்ச்சாவே உன் உடம்புலாம் ஃபுல்லா சூடாயிரும். அவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரிதான் சில்க். சில்க்ல நீ 1 or 2 டைம்ஸ் ரப் பண்ணாவே நிறைய ஹீட் வரும். சந்தேகமா இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு போய் பட்டு புடவை ஏதாவது அம்மா வச்சிருந்தாங்கன்னா அதுல இந்த விரலை வச்சு ஒரு தடவை இழுத்து பாரு, எரிய ஆரம்பிக்கும். கொப்பளம் கூட வந்து ஷார்ட் இன்டர்வல்ல சில மெட்டீரியல்ல என்ன ஆகுது, ஹெவி அமௌண்ட் ஆஃப் ஹீட் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு இப்ப என்னோட இந்த 2 கையை ரப் பண்ணாலும் ஹீட் வரும், ஆனா கம்மியா இருக்கும். இது பத்தாது சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்றது. சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு நிறைய ஹீட் வேணும். அப்ப இந்த மாதிரியான பேர்ல அது நடக்கும். இன்னொரு பேர் கூட இருக்கு, எபோனைட் பாருங்க. ஒரு மெட்டீரியல் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மெட்டீரியலா இருக்கணும், இன்னொரு மெட்டீரியல் துணி இல்ல முடி அந்த மாதிரியான மெட்டீரியலா இருக்கணும். அதனாலதான் அந்த எக்ஸிட் அட்வர்டைஸ்மெண்ட்ல எதை எடுக்கிறாங்க, ஸ்கேல் எடுத்துக்கிறாங்க, வலுவலுன்னு. இது முடி ரப் பண்ணா என்ன ஆகும், ஹீட் வரும். அதனால என்ன ப்ரொடியூஸ் ஆகும், சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும்.
ஹீட்டுங்கிறது எனர்ஜி, அதனால சார்ஜ் வரலாம். இப்ப சில்க் அண்ட் கிளாஸ் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு ஐடியா கிடைச்சிருச்சு. தாலஸ் அந்த ரியல் டைம் இன்சிடென்ட பேஸா வச்சுக்கிட்டு தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. நீ நாளைக்கு இதே மாதிரி ஒரு மெட்டீரியல் எனக்கு சொன்னா நான் அதை லிஸ்ட்ல ஏத்திக்குவோம், அவ்வளவுதான். நீ கண்டுபிடிச்சதை இங்க என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸ்டில் இந்த ஏரியா ஓப்பன் தான். சில்க் அண்ட் கிளாஸ், எபோனைட் அண்ட் பர். அடுத்து என்ன சொல்ற இப்படியே நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. நீ ஏதாவது கண்டுபிடிச்சா அதையும் நாம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் இன்டர்வல்ல நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல அந்த எனர்ஜினால சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் சில்க் அண்ட் கிளாஸ்ங்கிறது புரிஞ்சிருச்சு. ஹீட்னால எனர்ஜி சார்ஜ் வருதுங்கிறதுனால ஆல்மோஸ்ட் நான் கேட்ட 3 கேள்விக்கு 2 கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. இப்ப இன்னும் ஒண்ணுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னப்பா, சில்க்ல ஏன் நெகட்டிவ் சார்ஜ், கிளாஸ்ல ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இந்த 3 டவுட்டுக்கான ஆன்சரும் கிளியர் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன? எலக்ட்ரான் கிரேட்டரா இருந்தா அதுக்கு பேர் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா புரோட்டான் கிரேட்டரா இருந்தா அதுக்கு பேர் பாசிட்டிவ் சார்ஜ். அப்படிதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். எலக்ட்ரான் கிரேட்டரா நான் கொஞ்சம் மாத்தி எலக்ட்ரான் கெயின் எழுதுறேன். புரோட்டான் கிரேட்டரா கொஞ்சம் மாத்தி எலக்ட்ரான் லாஸ்ட் எழுதலாம்டா. இப்ப கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா யோசிப்போம். இது சில்க், இது கிளாஸ். ரப் பண்றேன். எதுலப்பா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்? சில்க்ல பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் யாரு? எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜி சில்க்ல இருக்கு, அது எங்க போகும்? கிளாஸுக்கு போகும். யாராவது எனர்ஜியை வாங்கினா அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? சார்ஜ ப்ரொடியூஸ் பண்ணலாம். கரெக்ட் தானே? அப்ப கிளாஸ் ஹீட் எனர்ஜியை ஃப்ரம் சில்க் வாங்கிக்கிட்டு கிளாஸ் எதை ரிலீஸ் பண்ணலாம்? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் எங்கப்பா வரும்? கிளாஸ்ல இருந்து சில்க்குக்கு வரும். அப்ப சில்க் எலக்ட்ரானை கெயின் பண்றதுனால அது என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ் சார்ஜா மாறிடுச்சு. கிளாஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால அது என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவ் சார்ஜா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ அப்ப நம்ம இனிஷியலா கேதர் பண்ண 3 டவுட்டுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆன்சர் கிடைச்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் இது என்ன ஆகுது? ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இது இல்லாம கூட என்னால இந்த 3 டவுட்டுக்கு ஆன்சர் சொல்ல முடியும்பா. ஆனா அது அவ்வளவு நல்லா இருக்காது. இதை வச்சு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால அடிஷனலா இதை சேர்த்திருக்கேன். இதுதான் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல ஆட்டம்ஸ் பத்தி படிக்கிறப்ப படிச்சுதானே ஆகும். அதனால அங்க படிக்கிறப்ப இன்னும் பெட்டரா என்ன ஆயிடும், நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். கிளியரா? இப்ப அடுத்து என்ன? சில்கோட மாஸ் ஒரு 10 கிராம், கிளாஸோட மாஸ் ஒரு 10 கிராம். ரெண்டையும் ரப் பண்ணிட்டான். ரப் பண்ணிட்டு பிரிச்சுட்டான். இப்ப சில்கோட மாஸ் என்னவா இருக்கும், கிளாஸோட மாஸ் என்னவா இருக்கும்? சில்க்ல எலக்ட்ரான் கெயின் நடந்திருக்கிறதுனால ஸ்லைட்டா மாஸ் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே அளவுக்கு கிளாஸ்ல என்ன ஆயிருக்கும்? மாஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். சில்கோட மாஸ் 10 கிராம், கிளாஸோட மாஸ் 10 கிராம். டோட்டலா எவ்வளவு போகும்? 20. ரப் பண்ணிட்டு அப்படியே டோட்டல் செக் பண்ணா எவ்வளவு போகும்? 20 தான் வரும். டோட்டல் மாஸ்ல சேஞ்சஸ் இருக்காது. நீ செப்பரேட் பண்ணி பார்த்தா கெயின் பண்ணவங்கள்ட்ட ஸ்லைட்டா என்ன ஆயிருக்கும்? மாஸ் ரைஸ் ஆயிருக்கு. அதே அமௌண்ட் மாஸ் என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. நல்லா சில்கையும் கிளாஸையும் எடுத்துட்டு ரப் பண்ணிட்டு ரெண்டையும் பிரிச்சு ரெண்டையுமே உன் கையில கொடுத்து டச் பண்ண சொல்றாங்க. அப்படி டச் பண்றப்ப உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குமா? அடிக்காது. அடிக்காது, வாய்ப்பே இல்லை. தொட்டு பார்த்தா உனக்கு ஷாக் அடிச்சுச்சுன்னா ஒரு மாதிரி இழுக்கணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காததுனால கரண்ட் ஜீரோன்னு நான் எழுதுறேன். சார்ஜ் இருக்கு, ஆனா கரண்ட் இல்லை. சார்ஜ் இருந்து கரண்ட் இல்லைன்னா அதுக்கு டெக்னிக்கலா இன்னொரு பேர் இருக்கு, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இந்த இடத்துல கரண்ட் ஜீரோங்கிற ஒரு வார்த்தை வர்றதுனால எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி வருது. கரண்ட்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்குது. அந்த கரண்ட்னா என்ன, கரண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அகைன் நான் சார்ஜ ஆன் தி பேசிஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ரெண்டா கிளாசிஃபை பண்றேன். சப்போஸ் சார்ஜ் மூவ் ஆகலைங்கிறதா 3 எழுதி கிராஸ் பண்ணிருக்கேன். ஆகலைன்னா அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லலாம். அதே சார்ஜ் மூவ் ஆயிருச்சுன்னா அதை எலக்ட்ரோ டைனமிக்ஸ்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரோ டைனமிக்ஸோட ஃபேன்சி நேம் தான் கரண்ட். அப்ப சார்ஜ் மூவ் ஆனாதான் உனக்கு என்ன வரும்? கரண்ட் வரும்.
நிறைய பேர் சார்ஜ்னா என்னன்னு கேள்வி கேட்கிறப்ப ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னு ஒரு டைட்டிலே, ஒரு ஸ்டேட்மெண்டே கிடையாது, ஒரு சென்டென்ஸே வராது. ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் என்ன? கரண்ட். ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் நீங்க எப்படி சொல்லலாம்? மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ்னு கூட. அப்ப நான் நல்லா ரப் பண்ணிட்டு பிரிச்சுட்டேன். இதுல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. அதனால எனக்கு கரண்ட் என்ன ஆகும்? வரல. கரண்ட் ஜீரோங்கிறத டெக்னிக்கலா என்ன சொல்றோம்? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இதே எலக்ட்ரான் மூவ் ஆச்சு, இல்ல பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அங்க என்ன வரும்? கரண்ட் வரும். இப்ப நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இது சில்க், இது கிளாஸ். ரப் பண்றான், என்ன ஆகும்? சில்க்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆன ஹீட் எங்க போகும்? கிளாஸுக்கு போகும். அதனால கிளாஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? சில்க்குக்கு டிரான்ஸ்பர் ஆகும். டிரான்ஸ்பர்னாலும் மூவ்மெண்ட்னாலும் ஒண்ணு தானே. அப்ப ரப் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுப்பா? எலக்ட்ரான் மூவ் ஆகுதா? அப்ப ரப் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அப்ப என்ன இருக்கணும்? கரண்ட் இருக்கணுமா? இருக்காது. அப்பயும் கரண்ட் ஜீரோவா தான் இருக்கும். என்ன காரணம்? ரப் பண்ணி முடிச்சிட்டு பிரிச்சு பார்த்தா கரண்ட் ஜீரோ. அதை ஏத்துக்க முடியுது. ஏன்னா தொட்டு பார்த்தா என்ன ஆகல? ஷாக் அடிக்கலாம். ஷாக் அடிச்சாதான் கரண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும். ஷாக் அடிக்காதனால கரண்ட் இல்ல. ரப் பண்றப்ப என்ன ஆகுது? எலக்ட்ரான் மூவ் ஆகுது, கிளாஸ்ல இருந்து சில்க்குக்கு போகுது. அப்ப ரப் பண்ற அந்த மூமெண்ட்ல எனக்கு என்ன இருந்திருக்கணும்? இந்த கான்செப்ட் படி கரண்ட் இருந்திருக்கணும். ஆனா இருக்காது. என்ன காரணம்? அப்ப கரண்ட்னா என்னங்கறத இன்னும் கிளியரா கண்டுபிடிக்கணும். கரண்ட்னா மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் தான், அதுல எந்த டவுட் இல்ல. ஆனா அது சிங்கிள் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இங்க இருக்கு பாருங்க, சிங்கிள் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது எலக்ட்ரான். அப்ப இங்க என்ன வரும்? கரண்ட் வரும். ரப்பிங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ராசஸ். ரப்பிங்கிறது செய்யறதுக்கு ஈஸியான ப்ராசஸ், ஆனா அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஒரு சின்ன பிளேட் எடுத்து இந்த வால்ல இருக்கிற பெயிண்டை இப்ப நான் சுரண்டுறேன். கொஞ்சம் பெயிண்ட் கீழே கொட்டுமா? எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் எவ்வளவு பெயிண்ட் கொட்டுனுச்சு, எந்த இடத்துல கொட்டும், எந்த அளவுக்கு அந்த பெயிண்ட் பரவுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நீ இப்ப ரப் பண்ணி கொஞ்சோண்டு பெயிண்ட் கொட்டிருச்சு, நீயே நாளைக்கு போய் அதே இடத்துல திருப்பி ரப் பண்றப்ப அதே அளவுக்கு கொட்டாது, வேற மாதிரி கொட்டும். ரப்பிங் எக்ஸிகியூஷனுக்கு ஈஸி, இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு பயங்கர கஷ்டம். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, சில்க் அண்ட் கிளாஸ்ல சில்கையும் கிளாஸையும் ரப் பண்றோம், சில்க்ல ஹீட் வருது, அது எங்க போகுது? கிளாஸ்ல போகுது. கிளாஸ்ல கோடிக்கணக்கான ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம்ல கோடியை தாண்டி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு ஆட்டம்ல இருக்கிற எந்த எலக்ட்ரான் எந்த ரூட் வழியா சில்க்குக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு யாராலையும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்ல எலக்ட்ரான் தாறுமாறா ரேண்டமா மூவ் ஆகுறப்பெல்லாம் கரண்ட் வராது. சோ ரப்பிங்லயும் கரண்ட் வராது, ரப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே கரண்ட் வராது. கரண்ட் எப்ப வரும் அப்படின்னா, எலக்ட்ரான் சிங்கிள் டைரக்ஷன்ல இல்ல சார்ஜ் சிங்கிள் டைரக்ஷன்ல மூவ் ஆனதும் என்ன வரும்? கரண்ட் வரும். இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்றீங்க, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குமா அடிக்காதா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இங்க தொட்டா எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குமா அடிக்காதா? கண்டிப்பா அடிக்கும். அப்ப இது யாருக்கான எக்ஸ்பெரிமெண்டா இருக்குப்பா? கரண்ட்டுக்கான எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு. நம்ம டைட்டில் யாரு? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதுல சார்ஜ் எப்படி இருக்கணும்? ரெஸ்ட்ல இருக்கணும். அதுக்கு சூட் ஆகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? இதான். அதனாலதான் எல்லா புக்கும் என்ன பண்றாங்க? சொல்லி வச்ச மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரும் இதுக்குள்ள போறது இல்லை. நான் இதுக்குள்ள போய் அதை என்ன பண்ணிக்கிறேன்? புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதுல வர டவுட்டுக்கு ஆன்சர் வரும்ல. அதுக்கு எவிடன்ஸா எனக்கு என்ன ஆகுது? இது சப்போர்ட் ஆகுது. நான் ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? நான் ஒரு சாதாரண டீச்சர், நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு சார்ஜ்னா என்னன்னு புரிய வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றப்ப ஏன் புக் ஆத்தரும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை சூஸ் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் சூஸ் பண்ணலன்னா, இதை சூஸ் பண்ணா எல்லாரும் திட்டுவாங்க, ஏன்? இது கரண்டோட எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு. என் நோட்ஸ்ல நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை போட்டிருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு திட்டினாரு, கரண்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு வந்து நீ ஏன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல போட்டிருக்க, அது தப்பாச்சு அப்படின்னாரு. அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, அதனால நான் அதை தூக்கிட்டேன். நோட்ஸ்ல இங்க இருந்தா எழுத ஆரம்பிச்சேன். இதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல படிச்சுக்கலாம். ஆனா இப்போ உனக்கு புரியும், எனக்கு புரியறதா முக்கியம். எதை படிச்சோங்கிறது அடுத்து. புக்ல இருக்கிற கண்டென்ட், அது ரிலேட்டடா வர ப்ராப்ளம் நம்மளுக்கு புரியணும். அப்ப எப்படி படிச்சா புரியும் அப்படின்னு தான் நான் யோசிச்சு இதை எக்ஸிக்யூட். கிளியரா? இப்ப எல்லாமே கிளியரா இருக்கா? ஆனா இன்னும் ஒரு விஷயம் கிளியர் ஆகல. எது கிளியர் ஆகல? வாட் இஸ் சார்ஜ்ங்கிறது கிளியர் ஆகல. ஏன் கிளியர் ஆகல? வாட் இஸ் சார்ஜ்ங்கிற கேள்விக்கு ஏன் இன்னும் நம்மளால பதில் தேட முடியலன்னா அதுக்கு பதில் கிடையாது. அதான் உண்மை. சில பேசிக் டேர்ம்ஸ்க்கு எல்லாம் எப்பயுமே பதில் வராது. டேட்டான்னு ஒரு டேர்ம் இருக்கு, அப்படின்னா என்ன சொல்ல முடியாது. ஒரு இடத்துலயும் அதுக்கு மீனிங் என்ன ஆகும்? மாறும்.
சோ கிளியரா இதான் மீனிங்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சார்ஜுக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல நீ கிளியர் மீனிங் சொல்ல முடியாது. ப்ராபபிளி நான் சார்ஜ்னா என்னன்னு கேட்டா நீ எப்படி ஆரம்பிக்கலாம், சார்ஜ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்னா என்ன நெகட்டிவ்னா என்னன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். ஸ்ட்ரைட்டா வாட் இஸ் சார்ஜ்ங்கிறதுக்கு என்ன கிடையாது, பதில் கிடையாது. நீ இப்ப இது எல்லாத்தையும் விட்டுருப்பா. புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு யோசிப்போம். புக்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா ஸ்டாட்டிக் பிஹேவியர் ஆஃப் சார்ஜ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாலஸ் இதை கண்டுபிடிச்சாரு, அதுல 2 வெரைட்டி இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க புக்ல. அப்புறம் 2 பிளஸ் பக்கத்துல வந்தா ரிப்பல் ஆயிரும், 2 மைனஸ், ஒரு பிளஸ் மைனஸ் வந்தா அட்ராக்ட் ஆகும். இதை பத்தி ஒரு டயக்ராம் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இதை கேஷுவலா படிச்சு பார்த்தா ஒண்ணுமே புரியாது. ஒரு சில இடங்கள்ல பர்டிகுலரா இந்த இடம் மட்டும்தான் ஏதோ புரியுற மாதிரி இருக்கும், வேற எதுவுமே புரியாது. யாராவது உன்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கறாங்க, சில்கிங் கிளாஸ் ரப்பனா ஏன்பா சார்ஜ் வருதுன்ட்டு, அப்படி கேட்டா உன்னால என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. இப்ப உனக்கு என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். அதுல நீ அடுத்தடுத்த டவுட்டை யார்கிட்ட கேட்டாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லாம ஸ்ட்ரகிள் ஆகலாம், அவங்களுக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பிக்சர் என்ன கிடைச்சிருக்கும். இது வந்துதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 சாப்டரா இருக்கு என்சிஆர்டி புக்ல. சில புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்னு சொல்லியிருப்பாங்க, இது அடுத்த சாப்டரா இருக்கு. அப்போ மொதல் 3 சாப்டருக்கான ஒரு காமன் இன்ட்ரோடக்ஷனா என்ன ஆயிடுச்சு, இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, பிளஸ் ஒரு நல்ல ஃபார்முலாவும் கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு ஒரு 3-4 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பேப்பர்ல போர்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நீங்க வரப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன், நோட்ஸ் கொடுத்துறேன். அது வரையும் ஏதாவது ஒரு பேப்பர்லயோ இல்ல ரஃப் நோட்லயோ எழுதிக்கங்க. புது நோட்ல எழுதி புது நோட்டை வேஸ்ட் பண்ணாம பேப்பர்லயே எழுதி. எழுதிக்கிட்டே ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.
பாசிட்டிவ் சார்ஜ்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ல எலக்ட்ரான் லாஸ்ட் அப்படிதான் இனிமேல் பேச ஆரம்பிக்கணும். புரோட்டான் ஜாஸ்தின்னு பேசக்கூடாது. தப்பு இல்ல, பேசலாம், சொல்லலாம் அந்த மாதிரி. பட் நம்ம ப்ரொஃபஷனலா போகும். நெகட்டிவ்னா எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கும், பாசிட்டிவ்னா எலக்ட்ரான் கம்மியா இருக்கும். டவுட் இருந்தா கேட்கலாம். கம்ப்ளீட்டடா இதுல ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு சார்ஜ் ரிலேட்டடா. பர்டிகுலரா இந்த ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் இன்னைக்கு பார்த்துருவோம். ரிமைனிங் நாளைக்கு பார்ப்போம். கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a glass rod rubbed with silk acquires a charge of plus 8 into 10 power minus 12 coulomb. போர்டை பார்த்து plus 8 into 10 power minus 12 coulomb. Find the number of electrons in excess or lost. Find the number of electrons in excess or lost. இப்ப எதுவும் எழுத வேணா, கவனி. நம்மளுக்கு நல்லா கிளியரா தெரியும்பா. சில்கையும் கிளாஸையும் ரப் பண்ணா சில்க்ல நெகட்டிவ் சார்ஜ் வரும், கிளாஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ்னா
எலக்ட்ரான் கிரேட்டரா இருக்கணும், அதாவது எலக்ட்ரான் கெயின் நடந்திருக்கணும். பாசிட்டிவ் சார்ஜ்னா புரோட்டான் கிரேட்டர் ஆர் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆயிருக்கணும். A glass rod rubbed with silk acquires a charge of 8 into 10 power minus 12 கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அப்ப கொஸ்டினை ரீட் பண்றப்ப தெளிவா அவங்க கிளாஸ பத்தி தான் பேசியிருக்காங்கன்னு தெரியுது. சோ கொஸ்டினை ரீட் பண்ணி கிளாஸோட சார்ஜ் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் அவங்க +8 into 10 power minus 12 சொல்லியிருக்காங்க. பிளஸ் சார்ஜ் இங்க யாருக்கு வருது? கிளாஸுக்கு வருது. அதனால கிளாஸோட சார்ஜ் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நாம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இது இன்னொரு ஸ்டைல். பை கொஸ்டினும் புரிஞ்சுக்கலாம், பை பொலாரிட்டியை வச்சு நாம என்ன பண்ணலாம், the charge value is for glass அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கு, லூஸ் பண்ணிருக்கு. அப்ப எலக்ட்ரான் லாஸ்ட் ஆயிருக்கு. அது எத்தனை எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண சொன்னாவோ இல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிவன்ல ஆஃபர் பண்ணாவோ நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. Q is equal to N. இதுல இருந்து N கண்டுபிடிங்க. அப்ப Q by E ன்னு ஒண்ணு. Q ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 8 into 10 power minus 12. E ஓட வேல்யூ எவ்வளவுப்பா, 1.6 into 10 power minus 19. 8ஐயும் 1.6ஐயும் கேன்சல் பண்ணா 5. 10 power minus 12 10 power minus 19 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 power minus 7 மேல போயிடுச்சுன்னா 10 power plus 7 எலக்ட்ரான் லாஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன நடந்திருக்கு இதுல, இது சில்க் கிளாஸ் ரப் பண்ற ஹீட் வருது, அந்த ஹீட் சில்க்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. அதனால கிளாஸ் இத்தனை எலக்ட்ரான் என்ன பண்ணுது, லூஸ் பண்ணுது. லூஸ் பண்ண எலக்ட்ரான் கண்டிப்பா எங்க போயிருக்கும், சில்க்குக்கு தான். அவ்வளவு நம்மளால கொஸ்டினை முழுசா புரிஞ்சுக்கவும் முடியும், ஆன்சர் வச்சு கொஸ்டின்ல என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். நான் அப்படிதான் உனக்கு டீச் பண்ணிருக்கேன், கன்ஃபியூஷன் வராது. ப்ராப்ளமா இது சிம்பிள் ப்ராப்ளம், ஆனா கான்செப்டோடய நம்ம புரிஞ்சுக்கணும். எழுதி முடிச்சிட்டீங்களா? செகண்ட் கொஸ்டின். Three small identical balls have charges போட பாத்துக்கங்க. -3 into 10 power minus 12 coulomb, 8 into 10 power minus 12 coulomb and 4 into 10 power minus 12 coulomb respectively. They are brought in contact and then separated. Calculate 1 charge on each ball. 1 charge on each ball. 2 number of electrons in excess or lost on each ball. Number of electrons in excess or lost on each ball after contact. After separation போட்டுக்கங்க, contact னு after separation. மூணு பால்
ஈவன் சைஸ்ல இருக்கு. ஆனா சார்ஜ் வேல்யூ என்ன ஆயிருக்குன்னா மாறி இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ்னா மைனஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்கப்பா. பாசிட்டிவ் சார்ஜ்னா பிளஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிளஸ் கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டா என்னது பாசிட்டிவ்னு அர்த்தம். அவங்க எல்லாரையும் கான்டாக்ட் கொண்டு வராங்க. தே ஆர் brought in கான்டாக்ட்னு சொல்லியிருக்காங்க. நாம ஆல்ரெடி அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ஸோ பை அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ், இஃப் தே ஆர் brought in கான்டாக்ட், அப்ப நீங்க கேஷுவலா ஆட் பண்ணி நெட் சார்ஜ் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப -3 into 10⁻⁻12 plus 8 into 10⁻⁻12 plus 4 into 10⁻⁻12 எவ்வளவுப்பா வரும்? 8 plus 4 12, 12 minus 3 என்ன ஆயிரும்னா 9 into 10⁻⁻12. அப்புறம் அண்ட் தென் செப்பரேட்டடுங்கிறாங்க. முதல்ல கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணிட்டாங்க. செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜ் ஆன் ஈச் பால் கேக்குறாங்க. செம சிம்பிள் பா. அந்த நம்பரை 3 ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன்னா 3 பால கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க. அப்ப திருப்பி நீ எப்படி பிரிக்கணும்? 3ஆ பிரிக்கணும். பிரிச்சா 3 into 10⁻⁻12 கொடுக்கும். நீ ஆட் பண்றப்ப எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா செப்பரேட் பண்றப்ப ரூல் படி ஈவனா தான் செப்பரேட் பண்ணணும். அன்இவனா நீ என்ன பண்ண முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு 30 rupees இருக்கு, உன்கிட்ட ஒரு 20 rupees இருக்கு, சேர்த்தா 50 rupees. பிரிக்கிறப்ப ஈவனா தான் பிரிச்சாகணும். நான் 30 கொடுத்துட்டேன்னு திருப்பி என்ன பண்ண முடியாது? 30 எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான்ப்பா. லேட்டரா பெரிய ப்ராப்ளத்துல இந்த மாதிரி லாஜிக் நம்மளுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். brought in contact and separatorன்னு சொல்லிட்டாவே கூட்டிடலாம். திருப்பி பிரிக்கிறப்ப நீ எப்படி பிரிச்சாகணும்? ஈவனா தான் பிரிச்சாகணும். எப்படின்னா எத்தனை பாலா கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டியோ அத்தனை அளவுக்கு ஈவனா பிரி. 2னா 2ஆ பிரி, 3னா 3ஆ பிரி, 4னா 4. இப்ப இதுல பொலாரிட்டி என்னப்பா இருக்கு? பிளஸ்ஸா இருக்கு. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா என்னப்பா ஆயிருக்கும்? எலக்ட்ரான் லாஸ்ட் ஆயிருக்கும். எத்தனை எலக்ட்ரான் லாஸ்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? Q is equal to NEங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். N is equal to என்ன ஆகும்னா Q by E ன்னு வரும். Qக்கு பதில் 3 into 10⁻⁻12, Eக்கு பதில் 1.6 into 10⁻⁻19. சால்வ் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்னா, சால்விங் நீ பாத்துக்கோ, 1.875 into 10⁻7 எலக்ட்ரான் லாஸ்ட் ஆயிருக்கு. இதான் முடிஞ்சிருச்சு. 2 கேள்விக்கு ஆன்சர் எடுத்தாச்சு. செகண்ட் ஒன் ஆல்ரெடி பார்த்தோம். நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல இதை தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு ஐடியா கிடைக்குது. இப்ப இது நம்ம படிக்கிறப்ப கிடைக்கல. படிக்கிறப்ப ப்ராப்பர்ட்டிஸ் தான் படிச்சோம். அந்த ப்ராப்பர்ட்டி படி நான் சேர்த்துட்டேன். திருப்பி பிரிக்கன்னா அதே மாதிரி பிரிக்க முடியாது. ஈவனா தான் பிரிச்சாகணும். ஒரு ஐடியா எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். எழுதிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார்ஜ்ல இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு. அதுல தேர்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தி. ஃபோர்த் சிம்பிள் தான். அதை முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல அடுத்த டைட்டில் போலாம். நாளைக்கு 12 to 1:30 உங்களுக்கு கிளாஸ். இந்த பேட்ச்ல இதான் கிளாஸ் டைமிங். சாட்டர்டே ஈவினிங் 7:40ல இருந்து 7:45 ஸ்டார்ட் பண்ணி 9:15க்கு விட்டுருவேன். சண்டே ஆஃப்டர்நூன் 12 to 1:30 கிளாஸ். டெஸ்ட் இருந்தா 1:30 to 2:30 நீ அப்படியே செயின் மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு போயிடலாம். கம்ப்ளீட்டடா
அடுத்த கிளாஸ் மிச்சம் பார்த்துக்கலாம்.